தமிழகம் முழுவதும் திங்கட்கிழமையன்று வேட்டி தினம் கடைபிடிக்கப்பட்டதை முன்னிட்டு நெல்லை கலெக்டர் கருணாகரன் மற்றும் அரசு ஊழியர்கள் வேட்டி அணிந்து பணிக்கு வந்திருந்தனர். தமிழகத்தில் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கோஆப்டெக்ஸ் நிர்வாக இயக்குநரான சகாயம் IAS பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதில் பட்டு புடவைகள் நெய்த நெசவாளியின் பெயர் மற்றும் புடவையின் விவரம் குறித்த தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளவும், நெசவாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கோஆப்டெக்ஸ் இயக்குநர் சகாயம் வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி திங்கட்கிழமை அன்று நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் கருணாகரன் மற்றும் ஊழியர்கள் வேட்டி அணிந்தபடி பணிக்கு வந்தனர். இந்த திட்டத்திற்கு கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கலெக்டர் கருணாகரன் கேட்டுக் கொண்டார். இன்று 6/1/2014 அன்று வேட்டிகள் தினம் அனுஷ்டிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திரளாக அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் இன்று வேட்டி அணிந்து வந்துள்ளார்கள். கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளிலும் பாலிடெக்னிக்கிலும் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதேபோல இந்த நெசவாளனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இதுபோல் வேட்டிகள் தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும். குறிப்பாக கோஆப்டெக்ஸ், கைத்தறி முதலான நிறுவனங்களிலே இந்த வேட்டிகளை வாங்கி அணிய வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சகாயம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியிலும் வரவேற்பு கிடைத்துள்ளது.